நம்ம கல்யாணி மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிருந்தா சாரதி கவிஞர் அவர்களுக்கு வணக்கம். நான் இந்த நூல்ல எடுத்திருக்கிற கவிதை பாதிக்காதல், அதுதான் எடுத்திருக்கேன். உன் மீதான என் காதல் எவ்வளவு என்றால், என் நினைப்புக்கும் வார்த்தைக்குமான இடைவெளியில் மட்டும் நழுவிச் செல்லாமல் நேரடியாக அது உன்னை சேர்ந்திருந்தால் இப்போது இருப்பதை விட 2 மடங்காக இருந்திருக்கும். ஆனால் இந்த இனிமை இரண்டாவது சொட்டிலேயே ஆனால் அந்த இனிமை இரண்டாவது சொட்டிலேயே திகட்டி போயிருக்கும். உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு உறுதியானது என்றால், கனவுகளில் நாம் ஆடும் ஊஞ்சல் கயிற்றை போல் உறுதியானது. அது ஒருபோதும் அருந்து விழாதது. ஆனால் யதார்த்தத்தில் ஒரு பொம்மலாட்ட கயிற்றை போல் நம்மை ஆட்டுவிப்பது. உனக்கும் எனக்குமான காதல் எப்படி பறந்து விரிந்தது என்றால், அந்த சமுத்திரத்தை போல் அளவில்லாதது. ஆனால் எப்போதும் உப்பு கரித்து கொண்டே இருப்பது. உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு உயர்ந்தது என்றால், அந்த வானத்தை தாண்டியும் கூட அது வளர்ந்து செல்வது. ஆனால் எப்போதும் அதில் இடி மின்னல் தான், மழைக்கு மட்டும் வாய்ப்பே இருப்பதில்லை. உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு ஆழமானது என்றால், ஒரு நிலக்கரி சுரங்கத்தை போல அது நீண்டு கொண்டே செல்வது. ஆனால் அதில் இறங்கி வெளிவருவது மூச்சு திணற வைத்து நம்மை திக்குமுக்காட வைப்பது. உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு மென்மையானது என்றால், அனிச்ச மலரை கூட அதற்கு உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் அதனால் பட்ட காயங்கள் தான் ஊவா முள்ளாய் உயிரை கிழிக்கிறது. உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு மனமிக்கது என்றால், உலகில் இதுவரை தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியங்களிலேயே அதிக நறுமணம் கொண்டது அது. ஆனால் அதற்காக நாம் பலி கொடுத்த ரோஜாக்கள் எண்ணற்றவை. உனக்கும் எனக்குமான காதலுக்கு எவ்வளவு சுவை என்று கேட்டால், அதை சுவைத்ததற்கு பிறகு வேறு ஒரு சுவையை நாம் ருசிக்கவே முடியாது. ஆம், அதை சுவைத்த பிறகு நாம் மூர்ச்சை அடைந்து விடுவோம். உனக்கும் எனக்குமான காதல் எவ்வளவு உண்மையானது என்றால், சந்திரமதியின் தாலியை போன்றது அது. கண்ணுக்கு புலப்படும் போது உலகின் மாபெரும் அழுகையை வெடிக்க வைக்கக்கூடியது. உண்மை காதலை உலகத்துக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு தெரிந்ததெல்லாம் அதில் பாதிதான். பாதி வானவில் மட்டுமே கண்ணுக்கு புலப்படுவது மாதிரி பாதி காதல் மட்டும்தான் உலகிற்கு தெரிய வேண்டும். முழுமையான வானவில்லை போலவே முழுமையான காதலும் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அரைகுறைகளுக்கே தழும்பிவிடும் உலகிற்கு முழுமையான காதலுக்கு மட்டும் தேவை என்ன? அரைகுறைகளுக்கே தழும்பிவிடும் உலகுக்கு முழுமையான காதலுக்கு மட்டும் தேவை என்ன? அதனால்தான் சொல்கிறேன், உலகில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட காதல்கள் அனைத்துமே பாதி காதல்தான். கண்டறியப்பட்ட உண்மைகள் எல்லாம் பாதி உண்மைகள் என்பது போல அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அவரு எழுதியிருக்காரு. நீங்க உங்க விளக்கத்தை சொல்லுங்க. தொட்டனை தூரும் மணற்கேணிங்கிற இந்த நூல்ல இருந்து அவர் எழுதியிருக்கிற பாதி காதல், அந்த கவிதையை பத்தி என்னுடைய ஒரு பார்வை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து தூரும் அறிவு என்கிறது குறள். வாசிப்பில் வளர்வது பாதி கற்றல். வாழ்க்கை கற்றலில் மீதி என்பது அனுபவத்தில் வருவது. நம்ம வாசிக்கிறதுல பாதி தான் கத்துக்கிறோம், அதுக்கப்புறம்தான் மீதி அனுபவத்துலதான் வருது. அதுபோல இந்த கவிதை நூலில் இருக்கும் பாதி காதல் கவிதையும் காதலில் காதலன் பாதி காதலி பாதி என்பதை சொல்கிறது. கவிஞர் இங்கு சொல்வது என்னவோ சொல்லாத காதல் பற்றிதான். என்றாலும் சொல்லிவிட்ட காதலிலும் கல்யாணத்திற்கு பிறகு பல நேரங்களில் பாதி காதல் மனதின் ஆழத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறது என்றுதான் தோன்றுகிறது. கவிஞர் இக்கவிதையில் நிறைவேறாத காதலை வெவ்வேறு பரிமாணங்களில் வைத்து பார்க்கிறார். கணிதம் 3 பரிமாணம் என்கிறது, இயற்பியல் 11 பரிமாணம் என்கிறது. கவிஞர் நீளம், அகலம், உயரம் என்று 3 பரிமாணங்களை கணித வழி சொல்கிறார். மீதி 8 பரிமாணங்களை காதல் வழி சொல்கிறார். நீளம், அகலம், இதை எப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா,
முக்கோண மனிதன் கவிதை எழுதியவர். இவருடைய ஒரு நூல் இருக்கு, முக்கோண மனிதன். அதுல ஒரு முக்கோண மனிதன் ஒரு கவிதையும் இருக்கு. அந்த கவிதை எழுதியவர் காதலின் நீளம் அகலம் சொல்லுவதற்கு கடலின் பரப்பை எடுத்துக்கொள்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் அந்த காதலை பத்தி பேசும்போது அதனுடைய நீளம் அகலம் சொல்றதுக்கு கடலின் பரப்பை தான் உதாரணமா எடுத்துக்கிறாரு. பறந்து விரிந்த சமுத்திரம் போல் அளவில்லாதது என்றாலும், அந்த காதல் பறந்து விரிந்த சமுத்திரம் போல் அளவில்லாதது என்றாலும் அதனின் கரிப்பு தன்மையால் அருந்த முடியாமல் போகிறது என்று ஆசையையும் இயலாமையையும் சொல்கிறார். அந்த கரிப்பு சொல்லாத காதலின் கண்ணீர் கரிப்பாகவும் இருக்கலாம், அல்லது சொல்லிய காதலின் பிற்பகுதி கரிப்பாகவும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஆனா அந்த கரிப்பு இருக்கு அந்த காதல்ல அப்படிங்கிறது அது சொல்றாரு. அடுத்தது உயரம் பத்தி பேசுறார். அந்த காதல் எவ்வளவு உயரமானது என்றால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காதலின் உயரத்தை வானம் தாண்டி வைக்கிறார், விண்ணையும் தாண்டி வைக்கிறார் காதலின் உயரத்தை. காதல் உயர்ந்து நிற்க இதயம் இடியாய் இடிக்கிறது. காதல் உயர்ந்து நிற்க இதயம் இடியாய் இடிக்கிறது. கண்கள் மின்னலாய் மின்னுகிறது. இருப்பினும் மழை இல்லை. இதயம் இடியாய் இடிக்கிறது, கண்கள் மின்னலாய் மின்னுகிறது, இருப்பினும் மழை இல்லை என்பது போல் காதல் பொழியாமலே பொங்குகிறது என்கிறார். அளவை பத்தி சொல்லும்போது, உனக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு யாராவது ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் சிரமம்தான். ஆனா கவிஞர் சொல்றாரு, உன்னை நான் காதலிக்கிறேன் என்று என் எண்ணத்தில் தோன்றியது வார்த்தையாக மாறுவதற்கு முன்பு, உன்னை நான் காதலிக்கிறேன் என்று என் எண்ணத்தில் தோன்றியது வார்த்தையாக மாறுவதற்கு முன்பு இடைப்பட்ட இடைவெளியில் நைஸாக நழுவி ஓடிவிட்ட வார்த்தைகள். அது அவரு நினைக்கிறது ஒரு பக்கம், அது வார்த்தையா வெளியே வர்றதுக்குள்ள அது நைஸா வெளியே ஓடி போயிடுச்சு. அந்த வார்த்தைகள், ஒருவேளை அந்த வார்த்தைகள் உன்னை அடைந்திருந்தால், அந்த மாதிரி அது ஓடி போகாம அந்த பொண்ணோ அந்த ஆளோ யாருக்கிட்டயோ அவங்ககிட்ட போய் அடைந்திருந்தால், என்னிடமிருந்து எவ்வளவு ஆனந்தம் அருவியாய் கொட்டி இருக்குமோ அதோடு உன்னுடைய பங்கு ஆனந்தமும் இணைந்து 2 மடங்காகி இருவரையும் கரைத்திருக்கும். உன்னை நான் காதலிக்கிறேன் என்று என் எண்ணத்தில் தோன்றியது வார்த்தையாக மாறுவதற்கு முன்பு இடைப்பட்ட இடைவெளியில் நைஸாக நழுவி ஓடிவிட்ட வார்த்தைகள். ஒருவேளை அந்த வார்த்தைகள் உன்னை அடைந்திருந்தால் என்னிடமிருந்து எவ்வளவு ஆனந்தம் அருவியாய் கொட்டி இருக்குமோ அதோடு உன்னுடைய பங்கு ஆனந்தமும் இணைந்து 2 மடங்காகி இருவரையும் கரைத்திருக்கும். தன் காதலின் சுவையை அறுசுவையில் தித்திக்குதே என்று ஒப்பிட்டு சொன்னவர் தொடர்ந்து காதல் வார்த்தைகளை 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது அவங்களுடைய காதல் சொல்லும் பொழுது கொஞ்சம் திகட்டியும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாதி காதல் தான் என்றாலும் பரவசம் குறையவில்லை என்றே நிம்மதி கொள்கிறார் கவிஞர். அடுத்தது, எவ்வளவு வலிமையானது நம்மளுடைய காதல் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது, காதலின் வலிமையை கனவோடு நெசத்தை ஒப்பிடுகிறார். எண்ணத்தின் நீட்சியே கனவு எனலாம். காதலனின் எண்ணக்கயிற்றால் கட்டிய ஊஞ்சல் உறுதியாக நிற்கும். காதலனின் மாறாத காதல் போல் அருந்து விழாமல் நிற்கும் என்பதை உறுதிப்படுத்தும் கவிஞர் சொல்கிறார், நெசத்தில் சமுதாய கட்டமைப்பின் கை பொம்மைகளாக காதல் இருப்பதால் நிலைத்து நிற்பதும் அருந்து போவதும் சமுதாயத்தின் கையில்தான் இருக்கிறது. அதனால் அதன் வலிமையானது அல்ல என்று மிக அழகாக ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் கவிஞர். அடுத்தது ஆழம். காதலின் ஆழம் எவ்வளவுன்னு பாக்குறாங்க. காதலின் ஆழம் பற்றி பேசும் பொழுது கடலை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னமும் வேறு ஏதோ சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைவேறாத காதலை கவிஞர் நிலக்கரி சுரங்கத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் பாருங்கள். அதுதான் விரக்தியின் உச்சம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது நிலக்கரி சுரங்கங்கிறது அதுக்குள்ள போனா எவ்வளவு தடுமாறி மூச்சு திணறும், அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அவர் ஆழத்தை கொண்டு போய் உள்ள நுழைச்சிருக்காரு. இது நிறைவேறாத காதல் அப்படிங்கிறதுனால நான் நினைக்கிறேன். மலை மீது ஏற ஏற மூச்சு திணறுவது போல் சுரங்கத்திற்குள் இறங்க இறங்க மூச்சு திணறும் என்கின்ற வரிகள் மனித கூறுகளோடு மனித மனத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த பாயிண்ட் இந்த கவிதையில சொல்லியிருக்க மாட்டாரு, இன்னொரு கவிதையில சொல்லியிருக்காரு. எனக்கு அதை ரொம்ப பிடிச்சதுனால கொண்டு இங்க போட்டுட்டேன் நானு. வாழ்க்கையில் ஏற்றம் தரும் ஆனந்தம் இரக்கம் தராதே, என்ன செய்ய?
மென்மை, அதை பத்தி எவ்வளவு மென்மையானது நம் காதல் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. விருந்தினர் மனம் கோணாது நடக்கவும் இடையின் மென்மையை குறிப்பிட்டு சொல்லவும் அனிச்சம் பூவை எடுத்துக்காட்டாய் காட்டிய வள்ளுவர்க்கும் ஒரு படி மேல போயிருக்காரு கவிஞர். காதலின் மென்மைக்கு அனிச்சம்பூ கூட ஒப்புமை சொல்ல முடியாது என்கிறார் கவிஞர். அதையும் தாண்டி மென்மையானது என்கிறார். என்ன இது? பாதிக்காதல் என்பதால் என்ன? இது பாதி காதல் அப்படிங்கிறதுனால முள்ளாய், ஊவா முள்ளாய் உடலை கூட அல்ல, நேரடியாக உயிரை தான் கிழிக்குதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னடா ஊவா முள்னா என்னன்னு நான் போய் பார்த்தேன். நான் இந்த இடத்துல கவிஞர் ஊவா முல்லை சொல்கிறாரே, ரொம்ப கடுமையா இருக்குமா அந்த முள்ளு அப்படின்னு. அங்க போய் கூகுள்ல போய் கேட்டா அது சொல்லுது இல்ல, கடுமையான முள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, துடைப்பம் உருவாக்க பயன்படும் புல்லு அந்த நுனியில இருக்கிறது தான் ஊவா முள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் ஊவா முல்லை உதாரணம் காட்டுகிறார் அப்படின்னு யோசிச்சேன். ஒருவேளை இந்த காதல் உயிரை கிழித்து கிழித்து மனதில் காதலை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறதோ, அதனாலதான் இவர் ஊவா முள்ளு அப்படிங்கிறத எடுத்திருக்காரோ. இந்த காதல் உயிரை கிழித்து கிழித்து மனதில் காதலை தூய்மையாக அப்படியே கண்டினியூஸா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு, அதனாலதான் அது சொல்லியிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. மனம், காதலின் மனம், நம்மளுடைய காதலோட மனம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. காதலின் மனம் ஒப்பற்றது என்கிறார். உலகில் இதுவரை யாருமே தயாரித்திராத வாசனை திரவியம் காதல் என்கிறார். அவங்களுடைய காதலை மட்டும் சொல்றார். மெல்லிய மலர்களால் தயாரிக்கப்பட்ட திரவியங்களின் நறுமணத்தை எல்லாம் தாண்டிய மனம் அது என்று மகிழும் கவிஞர் அந்த மனம் பெற பலி கொடுத்த ரோஜாக்கள் எண்ணற்றவை என்கிறார். அந்த மனத்தை தயாரிக்கிறதுக்குள்ள பலி கொடுத்த ரோஜாக்கள் எண்ணற்றவை அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த எண்ணற்ற ரோஜாக்கள்னு அவர் சொல்றது காதலில் காதலரை மகிழ்விக்க நாம் செய்யும் சிறு சிறு முன்னெடுப்புகளைத்தான் அப்படி சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காதலரின் மனம் கவர எடுக்கும் ஒவ்வொரு சிறு சிறு முயற்சி, அதுதான் ஒரு சின்ன சின்ன ரோசாவோ, அது எல்லாத்தையும் கசக்கி போட்டாதான் அந்த மனம் வருமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எத்தனை ரோஜா கொடுக்க வேண்டி வந்தது இந்த உயரிய நறுமணம் பெறுவதற்கு என்று சிந்திக்கிறார். சுவை, நம்மளுடைய காதல் எவ்வளவு சுவையானது. அதுக்கு இந்த காதலின் சுவையானது அவ்வளவு தித்திக்குமாம். அதற்கு பிறகு எந்த சுவையும் சுவையென அறியப்பட மாட்டா. சயனைடுன்னு ஒரு வேதிப்பொருள் சொல்லுவாங்க, அதை வாயில வச்ச உடனே அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு. நம் உடல் பிராணவாயுவை பயன்படுத்துவதை தடை செய்து உயிரை குடிக்குமாம் அந்த சயனைட். அப்படி இந்த காதல் சுவையை சுவைத்தவர் மூர்ச்சை அடைந்து விடுவார்களாம். அதற்கு பிறகு வேறு சுவையை எப்படி ருசிக்க அப்படின்னு எழுதியிருக்காரு. உண்மை, இந்த காதல்ல எவ்வளவு உண்மை இருக்கு. காதலின் உண்மைத்தன்மை என்பது காதலர்கள் மட்டுமே உணர முடியும் என்பதற்கு அரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் இழுத்து கொண்டு நிறுத்துகிறார். காதலின் உண்மைத்தன்மை என்பது காதலர்கள் மட்டுமே உணர முடியும் என்பதற்கு அரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் இழுத்து கொண்டு நிறுத்துகிறார். தாலி அவர்கள் இருவரின் கண்களுக்கு மட்டுமே புலப்படும் என்பது போல் காதலின் உண்மைத்தன்மையும் காதலர்களுக்கு மட்டுமே புலப்படும் என்று சொன்ன கவிஞர் சொல்கிறார். அப்படி அது வெளிப்படும் பொழுது உலகின் மாபெரும் அழுகையை வெடிக்க வைக்கக்கூடியது என்று சொல்லி இருப்பது உண்மை அன்பிற்கு முன் மண்டியிடும் மனதை கண்முன் வைக்கிறார். நான் சொல்வது இணைந்த காதலில், இந்த பாதி காதலிலும் உண்மை வெளிப்படும் பொழுது அழுகை உலகையே மூழ்கடிக்கும் என்பதும் உண்மைதான். அடுத்தது புலன்கள். கண்ணு, உண்மை காதலை காதலர் உணர சந்திரமதியின் தாலியை ஓமையாக சொன்ன கவிஞர் உண்மை காதலை உலகம் முழுமையாக உணரவே கூடாது என்கிறார். உண்மை காதலை உலகம் முழுமையாக உணரவே கூடாது, உலகுக்கு முழுமையாக காட்டாதீர்கள் அப்படிங்கிறாரு. வானவில் தன் பாதி பகுதியை மட்டும் காண்பித்து மீதியை நம் கண்களிலிருந்து மறைத்தே வைப்பது போல், வானவில் தன் பாதி பகுதியை மட்டும் காண்பித்து மீதியை நம் கண்களிலிருந்து மறைத்தே வைப்பது போல் உலகிற்கு பாதி காதலை காட்ட சொல்கிறார். நீர்த்துளியில் பாயும் ஒளி உருவாக்கும் வட்ட வானவில்லை முழுவதும் காண இயலாத நம் கண்கள் போல இந்த உலகத்திற்கு காதலின் முழுமை புரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திற்கு நீ காட்ட விரும்பினா கூட அது புரியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்டது இயற்கை என்பதை போல் புரிதலுக்கு அப்பாற்பட்டது காதல் என்கிறார். புலன்களுக்கு அப்பாற்பட்டது, அந்த கண்ணுக்கு அப்பாற்பட்டது வானவில்லுடைய முழு இது. அது மாதிரி காதலும் அப்படிதான் சொல்லிட்டு, புலன்களுக்கு அப்பாற்பட்டது இயற்கை என்பது போல் புரிதலுக்கு அப்பாற்பட்டது காதல் என்கிறார். நிறைவாக, கொஞ்சம் கொடுத்தாலே குதியாட்டம் போடும் இந்த உலகத்திற்கு குறைகுடம் தந்தாலே குதிக்கும் இந்த உலகிற்கு நிறைகுடம் தேவையில்லை.
தழும்பாத குடம் சுவராசியம் கொடுக்காது. குறை குடமே கொடுங்கள் இந்த உலகிற்கு என்கிறார். கிசுகிசுப்பில் மீதியை தானே நிறைத்துக் கொள்ளும் என்றும் நம்ம யோசிச்சுக்கலாம். பகிர்ந்து கொள்ளப்பட்ட காதல்கள் எல்லாமே பாதி காதல் தான். முழுமையாக ஆராயப்படாத உண்மைகளில் பாதி உண்மையே இருப்பது போல் சொன்ன காதலும் பாதி காதல், சொல்லாத காதலும் பாதி காதல் என்று நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம், அருமை. மாலதி ஒரு வார்த்தை பேசுறேன்னா. ரொம்ப அருமையான கவிதை சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க சார். தொற்றே தூரம் மலர்கேணி அப்படின்னதுக்கு ஏத்த மாதிரியே எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். வானத்துல இடி மின்னல் ஆரம்பிச்சு கீழே நிலக்கரி சுரங்கம் வரைக்கும் சொல்லிட்டீங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது. வாசனை திரவியங்கள் அது கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உலகத்துல கண்டறிந்த காதல் எல்லாமே பாதி காதல், அதனாலதான் நம்ம எல்லாமே அதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க எழுதிருக்கீங்க சார். எனக்கு நீங்க எழுதினதையும் இன்னும் உங்க கல்யாணி இன்னும் அழகா அந்த அளவுகள் சொன்னாங்க பாருங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. என்னால எழுதவே முடியல. நிறைய அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. நீளம், அகலம், ஆழம் இது எல்லாமே எழுதிட்டாங்க. காதலன் பாதி காதலி பாதின்னு வேற சொல்லிட்டாங்க. அததான் அவர் பாதி காதல் எழுதிட்டாருன்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. அவங்களும் அழகான அந்த கவிதைக்கு அழகான உரை கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. அதாவது அக்கு வேற ஆணி வேற பிச்சுட்டாங்கன்றாங்களே தெரியுமா, அந்த மாதிரி காதல பார்ட்ஸா பிரிச்சு எழுதி இவ்வளவு அழகா சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் பாதி காதல்னு வேற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதுதான் வித்தியாசம். வசந்தி மேடம் வாங்க, என்ன சொல்ல வராங்க பாக்கலாம். வாங்க. இல்ல கல்யாணி இந்த கவிதைக்கு கூட வேற இன்னொரு கவிதையில இருந்து வேற ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு அதையும் வேற கூட சொல்லி ரொம்ப அருமையான ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப அருமை. பெரியவங்க சமாச்சாரம். வாங்க வசந்தி மேடம். முதல்ல வணக்கம் சார் எல்லாருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வர முடிஞ்சது இன்னைக்கு. இவங்க நம்ம அமுதா மேடம் பேசும்போது நான் வந்துட்டேன். அதுவே ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்ட்டு. இந்த கவிதை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். அவங்க கவிதை ரொம்ப டீப், அதாவது டிமென்ஷன் ஆஃப் லவ். அதான் எல்லாம், அதாவது வால்யூமெட்ரிக், கியூபிக் சைடில் நீளம், அகலம், ஆழம் எல்லாத்தையும் அவர் தனித்தனியாக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதில் கல்யாணி மேடம் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப க்ளீன் அனாலிசிஸ் சொல்லுவேன் நான். இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரொம்ப படித்ததுனால கீட்ஸ் ஜான் கீட்ஸ் ஒரு எழுதியிருக்கிறாரு. அதாவது ரொம்ப நல்ல போயம் அது. அதில் ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். நான் கேட்கறது நல்லா இருக்கு, ஆனால் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். அது என்ன கிடைக்கலையோ, என்ன கேட்கலையோ அது இன்னும் அழகா இருக்கு, இன்னும் ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் இதை அடிக்கடி நான் நினைச்சு பார்த்துப்பேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஸ்வீட்டா இருக்கு, இங்க தெரியாதது இன்னும் அந்த ஒரு காதல்ல பாதி தான் தெரியுது, தெரியாதது இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். அது தெரிஞ்சுக்க முற்படுறோமா முற்படலையா அது வேற. ஆனா அது இன்னொரு இடத்துல அந்த டிமென்ஷன்ல பாதி தான் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப, அதாவது மீதி பாதி காதல் சுவையானது, மீதி காதல் இன்னும் சுவையானது. ஸோ அந்த மீதி காதல் இன்னும் சுவையானதை நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறோமா, தெரிஞ்சுக்கிட்டோமா, ஓகே, இல்லாட்டி தெரிய வேண்டாம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறோமா, இதுவே எனக்கு கிடைச்சது போறோம் அப்படின்னு நினைக்கிறோமா, இதெல்லாமே எனக்கு யோசனை வந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இதுதான் என்னோட அனாலிசிஸ். நல்லா இருந்துச்சு. நன்றி மேடம். நன்றி, நன்றி, நன்றி. அதாவது பேசுற வார்த்தையோட பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி கொடுக்காத காதல்னு இருக்கு இல்லையா. காதல்னா முழுசும் குத்துறக்கூடாது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். அந்த காதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மீதி இருக்கிறதுல இருக்கிற சுவை அருமைன்றதுதான் அருமையான ஒரு இது. கீத்துல இருக்கு அவரோட இதுவும் சொல்லிட்டாங்க வசந்தி மேடம். அதான் வசந்தி மேடம் பேசினாங்கன்னா அதனுடைய சிறப்பு. நல்ல ஒரு பாடல், அருமை.